ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம அரோமேட்டிசிட்டி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோஃபைல்? They love electron and they are electron deficient. They will attack electron species. இது எல்லாமே பார்த்தோம். மெயினாக வந்து கார்பானியன்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஓகே, அண்டு வேறு என்ன பார்த்தோன்னா இந்த மெக்கானிசம் ஜென்ரல் மெக்கானிசம் மொத்தம் 3 ஸ்டெப்ஸில் நடக்குது. ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அட்டாக் ஆஃப் த எலக்ட்ரோஃபைல். இது வந்து எப்போவுமே வந்து இது ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே, தென் ரிமூவல் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெப். ஸோ எப்பவுமே வந்து இந்த அட்டாக் ஆஃப் த எலக்ட்ரோஃபைல் வந்து என்னது, இட்ஸ் அ ஸ்லோ ஸ்டெப். ஓகே, அண்ட் ரிமூவல் ஆஃப் ப்ரோட்டான் வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப். ஓகே, இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸில் இந்த பர்டிகுலர் கார்பன் மட்டும் என்னது sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். ஜெனரலாக நமக்கு அரோமேட்டிசிட்டிக்கு என்ன தேவைன்னா sp2 ஹைப்ரிடைசேஷன் இருக்கணும். அரோமேட்டிசிட்டியில் இருக்கிற கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் வந்து என்ன, sp2. அப்போது அரோமேட்டிசிட்டி இந்த ஒரு கார்பனால் லூஸ் ஆகிறதுனால இந்த ஒரு ஹைட்ரஜனை ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டா தட் திருப்பியும் அந்த காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காக மாறிடும். ஓகே, ஸோ அதனால் வந்து ப்ரோட்டான் வந்து டக்குன்னு வந்து ஈஸி ஃபாஸ்ட்டாக ரிமூவ் ஆகிடும். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் லாஸ்ட் டைம் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, அடுத்து வந்து இந்த பென்சீனில் வந்து பார்த்திங்கனாக்கா சப்ஸ்டியூஷன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து ஓவரால் வந்து பார்த்திங்கனாக்கா ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் த கரஸ்பாண்டிங் எலக்ட்ரோஃபைல். ஓகே, ஸோ அதுதான் இதில் வந்து நம்ம அந்த 2 ட்ரான்சிஷன் ஸ்டேட் பார்த்தோம், ட்ரான்சிஷன் ஸ்டேட் 1 and 2. ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்மீடியேட்டோட ஹைலி எனர்ஜெட்டிக், அந்த ஸ்டெபிலிட்டி பார்த்திங்கனாக்கா இன்டர்மீடியேட்டோட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன பார்த்தோன்னா ஹாலஜினேஷன் பார்த்தோம். நம்ம ஹாலஜினேஷன் எந்த கண்டிஷனில் கேரி அவுட் பண்ணுறோம்? ஸோ கோல்ட் டார்க் கண்டிஷனில் லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட். லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் இட் குட் பி ஃபெரிக்ளோரைடு, அலுமினியம் குளோரைடு, எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அகெயின் இதுலேயும் வந்து 3 ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ அந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து என்னது, ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். ஓகே, இந்த அது வந்து வேற ஒரு போர்டில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதையும் நான் வந்து இதில் காமிச்சிடுறேன். மேபி லினக்ஸ் போர்டாக இந்த போர்டு தெரில. அரோமேட்டிசிட்டியில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி இதில் இல்லை, இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். யா, இந்த இருக்கும். So as we are using some 3 different boards, sometimes we used to forget which board last we used. Okay, sorry for the late. Okay, so மொத்தம் 3 ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1 ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல், அண்ட் தென் ஸ்டெப் 2 வந்து அட்டாக் ஆஃப் தி எலக்ட்ரோஃபைல் ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் அரீனியம் காம்ப்ளெக்ஸ். ஸ்டெப் 3 வந்து பார்த்திங்கனாக்கா ரிமூவல் ஆஃப் ப்ரோட்டான். இதுதான் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நடக்கும். ஸோ இந்த ஹாலஜினேஷன் வந்து என்ன பார்த்தோன்னா, ஹாலஜினேஷன் வந்து குளோரினேஷன் அண்ட் ப்ரோமினேஷன். வந்து குளோரினேஷன்னா குளோரோனியம் அயான், ப்ரோமினேஷன்னா அது ப்ரோமோனியம் அயான் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதில் Cl+ வந்து ஃபார்ம் ஆகி என்ன பண்ணும், திஸ் லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ஸில் இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் வந்து ரிமூவல் ஆகி இந்த குளோரின் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இது வந்து குளோரினேட்டட் பென்சின். அது சிமிலர்லி ஃபார் த ப்ரோமோனியம். ஓகே, ஸோ ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் 2 வந்து ஸ்லோ ஸ்டெப்பு. 3 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3rd ஸ்டெப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தென் நம்ம இன்னொரு டேர்ம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வந்து இதில் நம்ம சிக்மா காம்ப்ளெக்ஸ் வந்து படிக்கிறோம். பை காம்ப்ளெக்ஸ்னால் அப்போ என்னன்னு தெரிஞ்சுருக்கிறோம். ஸோ பை காம்ப்ளெக்ஸ்னால் அதில் வந்து பை எலக்ட்ரான்ஸ் தான் வந்து அந்த காம்பவுண்டில் வந்து அசோசியேட்டாக இருக்குது. எலக்ட்ரோஃபைலும் பை எலக்ட்ரான்ஸும் வந்து த்ரூ பை எலக்ட்ரான்ஸ் தான் வந்து அங்கே பாண்ட் மூலமாக ஃபார்ம் ஆகிருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த அல்கீன்ஸில் இது வந்து சிக்மா பாண்ட், இது பை பாண்ட். இங்கே ஒரு பிஆர் வருது. இங்கே இந்த பிஆர் ப்ளஸ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரோஃபைல், இந்த மைனஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் வந்து இந்த பை எலக்ட்ரான்ஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி பை காம்ப்ளெக்ஸ், இந்த டாட்டட் இல்லைனா வந்து இந்த பை பாண்ட் கெட்டிங் ஷேர்ட் வித் திஸ் டெல்டா ப்ளஸ் ஆஃப் தி ப்ரோமோனியம் அயான். இது கூட வந்து இந்த பை எலக்ட்ரான்ஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் தி எலக்ட்ரோஃபைல், அது வந்து பை காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். அப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து என்னென்ன, இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இதுக்கு இந்த ஃபெரோசின், இதுவுமே ஒரு நம்ம சைக்ளோபென்டா டையினல் ஆனையான் படித்தோம் இல்லையா. ஸோ 2 சைக்ளோபென்டா டையினல் ஆனையானுக்கு நடுவில் இந்த அயன் வந்து சாண்ட்விச் காம்போ, இது பேர் வந்து சாண்ட்விச் மாதிரி. ஓகே, சாண்ட்விச் ஆகி இது வந்து உங்களுக்கு அந்த டயானியான் Fe2+, இது 2 சேர்ந்து உங்களுக்கு ஃபெரோசின் பை காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் நம்ம படித்தோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பை காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள். அப்போ சிக்மா காம்ப்ளெக்ஸ் என்ன, நமக்கு ஃபார்மேஷன் ஆஃப் அ கோவேலன்ட் பாண்ட் பிட்வீன் த எலக்ட்ரோஃபைல் அண்டு பை எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போ அந்த பை காம்ப்ளெக்ஸில் ஒரு லூஸ் பாண்ட் இருக்கும், இட்ஸ் நாட் தட் மச் ஸ்ட்ராங். பட் சிக்மா காம்ப்ளெக்ஸில் என்ன ஆகும், இந்த பை பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகி நமக்கு ஒரு கோவேலன்ட் பாண்டு யாருக்கும் எலக்ட்ரோஃபைலுக்கும் பை எலக்ட்ரான்ஸ்க்கும். அப்போ சிக்மா காம்ப்ளெக்ஸில் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் இங்கே இந்த பை பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி என்ன ஆகுது, இங்கே நமக்கு லோன் பேர் வந்து பாண்ட் பேராக மாறி இட் ஃபார்ம்ஸ் அ சிக்மா காம்ப்ளெக்ஸ். NO2+ வந்து இட் கோஸ் அண்ட் ஹியர். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வரும். ஓகே, இதுதான் வந்து சிக்மா காம்ப்ளெக்ஸ் ஆர் அரீனியம் அயான்னு சொல்கிறது. பார்ப்போம், உங்களுக்கு பை காம்ப்ளெக்ஸும் சிக்மா காம்ப்ளெக்ஸும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹாலஜினேஷனில் வந்து என்ன பார்த்தோம், அதாவது குளோரோனியம் புரோமினியம் அயான் அதில் X+ன்ற ஒரு எலக்ட்ரோஃபைல் வருது. இதே நைட்ரேஷனில் வந்து என்ன வருது, NO2+ன்ற ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து வந்துச்சு. அது எப்படி ஜென்ரேட் ஆகுது, 1 mole of HNO3 reacts with 2 moles of sulfuric acid gives nitronium ion NO2+ and H3O+ and 2 HSO4-. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா ஃப்ரீடல்-கிராஃப்ட் அல்கைலேஷன். Okay, so we are going to see the Friedel-Crafts alkylation. ஸோ ஜெனரலாக Friedel-Crafts alkylation என்னென்னா, பென்சீன் ரிங்கில் நம்ம அல்கைல் குரூப் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது என்ன மாதிரி எலக்ட்ரோஃபைல் வந்து அங்கே அப்போ அல்கைல் எலக்ட்ரோஃபைல் தான் அங்கே ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஆனால் அந்த அல்கைல் குரூப் எதுலேருந்து எடுப்போம்னா, we are going to take that alkyl group from the alkyl halides. ஓகே, ஸோ அப்போது இந்த ரியாக்ஷனில் வந்து நம்ம என்ன, what is Friedel and Crafts alkylation. ஸோ இது மெயினாக வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்து ஆன்ஹைட்ரஸ். நம்ம குளோரினேஷன் பண்ணால் FeCl3 யூஸ் பண்ணுவோம், ஆர் ஆன்ஹைட்ரஸ் AlCl3, ஆன்ஹைட்ரஸ் AlCl3. இதே ப்ரோமினேஷன் பண்ணால் FeBr3 அண்ட் AlBr3 பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து லூயிஸ் கேட்டலிஸ்டிங்கை நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ ஸோ வாட் இஸ் திஸ் ரியாக்ஷன்? ஸோ இந்த ரியாக்ஷன் பேசிக்கலி என்னென்னா, ஸோ பென்சின் reacts with the alkyl halides in the presence of Lewis acid catalyst, in the presence of AlCl3 or FeCl3 or FeX3 நீங்கள் வச்சுக்கோங்க ஜென்ரலாக. அப்போ என்ன ஆகும், we get the alkylated benzene. ஓகே, alkylated benzene. ஓகே, ஸோ அப்போது ஜென்ரலாக இங்கே நம்ம இது RXன்னு கூட வச்சுக்கலாம். RXன்றது ஒரு அல்கைல் ஹாலைட் ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ எக்ஸ் வந்து என்னவாக இருக்கலாம், எக்ஸ் வந்து ஃப்ளூரினாக இருக்கலாம், இல்லை குளோரினாக இருக்கலாம், புரோமீனாக இருக்கலாம், அயோடினாக இருக்கலாம். இப்போ இந்த RX பாண்டோட ரியாக்டிவிட்டி பார்த்திங்கனாக்கா, ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி பார்த்திங்கனாக்கா எது ரொம்ப ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணும் பார்த்திங்கனாக்கா
எந்த பாண்ட் வந்து டக்குன்னு போலரைஸ் மோர் போலரைஸ்ட் அப்போது நமக்கு இப்போ மோர் போலரைஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இட்ஸ் ஆர்எஃப் ஏன்னா அதுதான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து நமக்கு வந்து குளோரின், அதுக்கடுத்து புரோமின், அதுக்கடுத்து தான் வந்து அயோடின். ஓகே, ஸோ நம்ம ரியாக்ஷனில் இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. ஓகே, so we are going to write the overall reaction. So what is our overall reaction? Our overall reaction is benzene and RX. அது எதுவாக வேணா இருக்கலாம். It could be chlorine, bromine and iodine in presence of AlX3. ஸோ இங்கே தான் R தான் வந்து எலக்ட்ரோஃபைல், R ப்ளஸ் வந்து க்ரியேட் ஆகும். இட் கோஸ் அண்ட் அட்டாச்சஸ். தென் அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த எக்ஸ் கூட சேர்ந்து HXஆக மாறிடும். ஓகே, இதுதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா ஐ எம் டேக்கிங் பென்சின் வித் மெத்தில் குளோரைட் in presence of anhydrous aluminum chloride. So it gives me methyl benzene or toluene. methyl benzene ஓட common name வந்து என்னது? toluene plus HCl. So இது வந்து oral reaction. இதுக்கு நம்ம mechanism எழுத போகிறோம். Okay, so again it follows the same 3 steps. என்னென்ன? ஸோ ஃபஸ்ட்டு மெக்கானிசமில் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். ஸ்டெப் 1, ஃபஸ்ட் ஸ்டெப் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். ஸோ அப்போ நமக்கு R ப்ளஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? we are going to RCl. இதில் வந்து குளோரினை சுற்றி 3 லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. AlCl3 இருக்குது. இது என்ன பண்ணுது? இட் ஃபார்ம்ஸ், இதில் இருக்க ஒரு எலக்ட்ரான் இட் ஃபார்ம்ஸ் அ பாண்ட். இப்போ R plus AlCl3 ஓவராலுக்கு மைனஸ். தென் சம்டைம்ஸ் இது இப்படியே கூட ஒரு சில இடம் வந்து ரியாக்ட் ஆகும். ஏன்னா பென்சின் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சிக்மா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெறும் R ப்ளஸ்ன்னு ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக டைரெக்டாகவே அந்த காம்ப்ளெக்ஸ் போய்ட்டு அட்டாச் ஆகிக்கலாம். ஓகே, R இது இன்னும் rearranges and gives R plus and AlCl4 minus. ஸோ இந்த R plus தான் வந்து நம்மளோட எலக்ட்ரோஃபைல். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப் 1. ஸோ நம்ம ஜென்ரலாக ரைட் பண்ணுறதுக்கு R ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். இல்லை பென்சின் கூட இதனோட ரியாக்டிவிட்டி ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணும்? ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக வந்து என்ன பண்ணும்? இந்த இங்கே இருக்க அந்த இன்டர்மீடியேட்டே போய்ட்டு அட்டாக் பண்ணலாம். ஓகே, இதுவும் போய் அட்டாக் பண்ணலாம். இல்லை இது ரீஅரேஞ்ச் ஆகி R + AlCl4 அதுக்குள்ளும். ஸோ ரெண்டாவது வந்து ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2 வந்து என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் சிக்மா காம்ப்ளெக்ஸ். ஆக்சுவலி ஜென்ரல் ரியாக்ஷன் தெரிஞ்சாவே போதும், இது எல்லாமே ஈஸி தான்.
ஓகே. ஸோ அகெயின் இப்போ என்ன பண்ண போகிறோம், சாரி பென்சின் ரிங் இங்கே இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, 6 பக்கமும் ஹைட்ரஜன் இருக்குது, எல்லாமே 6 ஹைட்ரஜன் ஈக்குவலண்ட்டு தான். இப்போ R ப்ளஸ் வந்து வருது. ஸோ R ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிறத அட்டாக் பண்ணுது. ஓகே, கண்ட்ரோல் சார். ஸோ I'll put it in other color. இந்த R ப்ளஸ் வர்றதுனால இந்த பாண்ட் வந்து போலரைஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், தென் இங்கே -5 ஃபார்ம் கார்பானியன் ஃபார்ம் ஆகிற இடத்துல this R goes and attaches. ஆல்ரெடி இந்த ஹைட்ரஜன் இருக்குது. Again we can write the resonance hybrid for this sigma complex. இந்த பாண்டை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணாக்கா, ஸோ we get positive sign here. Then if you shift this bond here, இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் R and H. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ரெசனன்ஸ் சிக்மா காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதலாம்னா, ப்ளஸ் இது வரைக்கும் இருக்குது 5 கார்பன் ஆட்டம் வரைக்கும், இங்கே மட்டும் இல்லைன்ற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கும். 6th கார்பன் ஆட்டம் கிட்ட இருக்குது, அதாவது R சப்ஸ்டியூட் ஆனது. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிக்மா காம்ப்ளெக்ஸ் ஆர் அரீனியம் அயான்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அடுத்து ஸ்டெப் 3 வந்து என்ன, ரிமூவல் ஆஃப் புரோட்டான். ஸோ தேர்ட் ஸ்டெப், removal of proton. ஸோ removal of proton அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து சப்ஸ்டியூட்டட் பென்சின் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ we just take இந்த இதை எடுத்துட்டா நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ இங்கே யார் வராங்கன்னா, this AlCl4 மைனஸ் வருது. இது வர்றதுனால என்ன பண்ணுது, it abstracts the proton AlCl4. ஸோ அந்த புரோட்டான் வந்து வெளியில் போகுது. இந்த புரோட்டான் வெளியில் போகிறதுனால இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அதனால் இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து நமக்கு டிஸப்பியர் ஆகிடும். அப்போ இதில் இருக்க AlCl3 இந்த எக்ஸ்ட்ரா அந்த Cl மைனஸ் இந்த H கூட சேர்ந்து நமக்கு HCl மாறும். ஸோ நம்ம என்ன கேட்லிஸ்ட் போட்டோமோ அது திருப்பியும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது நம்மளோட லூயிஸ் ஆசிட் கேட்லிஸ்ட், இது நம்மளோட அல்கைல் பென்சின். ஓகே, என்ன நீங்கள் அல்கைல் குரூப் போடுறீங்களோ அந்த அல்கைல். ஓகே. ஸோ இந்த ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷனில் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன் வந்து அதில் ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இப்போ நம்ம வந்து நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு CH3Cl போடுறேன், எனக்கு வந்து என்ன கிடைக்கும், இந்த பென்சின் ரிங் கூட வாட் ஐ கெட் இஸ் தி அல்கைல் பென்சின் டோலுவின் வரும். இப்போ எத்தில் குரூப் போடுறேன், அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. CH3CH2Cl போடுறப்ப AlCl3 அகைன் எனக்கு எத்திலேஷன் வந்து நடக்கும்.
இதே ப்ரொப்பைல் குரூப் போடுறேன். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ப்ரொப்பைல் பென்சினை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஏன்னா இந்த கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு. ஆனால் என்ன ஆகும், டியூரிங் த ரியாக்ஷன் இந்த ப்ரைமரி கேட்டையான் வந்து இங்கே சார்ஜ் வந்து 1 to ஹைட்ரஜன் ஷிஃப்ட்னால செகண்டரி கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு ப்ராடக்ட் வந்து என்ன வரும்னா, ப்ராடக்ட் வந்து ஐசோப்ரோபைல் பென்சீன் வந்து வரும். ஸோ instead of propyl benzene we get the isopropyl benzene. அப்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் வராது, ப்ரொப்பைல் பென்சின் இப்படி டைரெக்டாக பண்ணுறப்போ வராது. ஸோ ஐ வில் நாட் கெட் திஸ், ஐ வில் கெட் திஸ். ஸோ ஏன்னா இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான் வந்து இட் பிளேஸ் த வைட்டல் ரூல். அப்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரீசன். ஓகே, அப்போ என்ன ரீசன் நம்ம சொன்னோம், ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான், அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர், இது ஒரு லிமிட்டேஷன். ஓகே, ஸோ என்னாச்சு நமக்கு இங்கே CH3 CH2 இந்த ப்ரொப்பைல் குளோரைட் போடுறப்ப நமக்கு என்ன ஆகும், அலுமினியம் குளோரைட் போடுறப்ப ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேட்டையான் தான் ஃபார்ம் ஆகும். CH2 CH2 ++, AlCl4 மைனஸ்னு வரும். இது ஸ்டெப் 1, இது ப்ரைமரி கார்போகேட்டையான். ஆனால் என்ன ஆகும், இந்த ப்ரைமரி கார்போகேட்டையான் 1 to ஹைட்ரஜன் ஷிஃப்ட் வந்து இங்கே நடக்கும். ஸோ இங்கே இருக்க ஹைட்ரஜன் இங்கே போயிட்டு நமக்கு வந்து 1 to ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்து என்ன வரும்னா, எந்த கார்போகேட்டையான் வரும்னா CH3 CH + CH3. ஸோ அது அந்த கார்போகேட்டையான் என்ன, செகண்டரி. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் செகண்டரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் இல்லையா. எப்பவுமே ஸ்டெபிலிட்டி வந்து டெர்ஷியரி இஸ் மோர் ஸ்டேபிள், செகண்டரி அண்ட் தென் ப்ரைமரி. அப்போ அந்த 1 to ஷிஃப்ட்னால வி கெட் த மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்றால் நமக்கு என்ன ஆகும், இந்த ரியாக்ஷனில் பென்சீனை வந்து ப்ரொப்பைல் குளோரைடு வச்சு பண்ணுறப்ப நமக்கு எக்ஸாக்ட் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா, மேக்ஸிமம் மேஜர் ப்ராடக்ட் we get the isopropyl benzene, not the propyl benzene. ஓகே, ஸோ இது ஒரு இது. அடுத்து பாலி அல்கைலேஷன். இப்போ நம்ம நினைப்போம் ஒரு அல்கைலேஷன் மட்டும்தான் இது வந்து பண்ணோம். இப்போ ஒரு பென்சின் ரிங் இருக்குது, செகண்ட் ரீசன் வந்து ஸ்டெபிலிட்டி, இது வந்து பாலி அல்கைலேஷன். ஒரு மானோ அல்கைலேஷன் மட்டும்தான் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ பென்சின் ரிங் இருக்குது, நான் வந்து எக்ஸஸாக CH3Cl எடுக்கிறப்ப என்ன ஆகும், AlCl3 போடுறப்ப எனக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரும். CH3 டொலுவினும் வரலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த CH3 குரூப்போட நேச்சர் என்ன, +I எஃபெக்ட். அது என்ன பண்ணும், ஆர்த்தோ பேராவுக்கு டைரக்ட் பண்ணும். அப்போ அனதர் மெத்திலேஷன் இங்கே நடக்கலாம். அண்ட் தென் பேராக்கு டைரக்ட் பண்ணுறப்ப இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3. அப்போ எனக்கு என்னென்ன கிடைக்கும், டொலுவின், ஆர்த்தோசைலின் டைமெத்தில் பென்சினா ஜைலின், அடுத்து பேராசைலின். அப்போ நான் இதை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்போ எனக்கு ஆனால் என்ன ஆகும், இந்த CH3 குரூப்போட நேச்சர் வந்து என்ன, +I எஃபெக்ட். +I எஃபெக்ட்னா என்ன, எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா ஆல்ரெடி எலக்ட்ரோஃபைல் வந்து நமக்கு இங்கே CH3+ இருக்குது. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோர் CH3+ வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ பாலி அல்கைலேஷன் இது ஒரு ட்ராபேக். ஓகே, இன்கேஸ் ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஒரு பென்சின் ரிங்கில் இருந்துச்சுன்னா, இஃப் தேர் இஸ் எ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன் பென்சின், இதில் அல்கைலேஷன் நடக்காது, நோ அல்கைலேஷன். ஓகே, அப்போது பென்சின் ரிங்கில் ஒரு நைட்ரோ குரூப் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் வந்து பண்ணுறேன், நோ ரியாக்ஷன்.
ஏன்னா இட் டிக்ரீஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் தான் இந்த அல்கைலேஷன் நடக்கும். பேர் பென்சிலில் நடக்கும். ஈவன் வெறும் மெத்தில் பென்சிலையும் நம்ம திரும்ப பண்ணலாம். ஆனால் நைட்ரோ பென்சிலில் நம்ம இதை பண்ண முடியாது. ஓகே, ஸோ வில் ஸ்டாப் அப் டு திஸ். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஃப்ரீல்கிராஃப்ட் அல்கைலேஷன். ஸோ அடுத்த வீடியோவில் அசைலேஷன் பார்ப்போம். ஓகே.